என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினிலே குறைகள் என்பது ஏது? ஆண்டவருடைய அன்பை நினைத்து சந்தோஷமாக பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள், நல்ல விசுவாசமா, ஓ என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மேய்ப்பராய் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது குறைகள், என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லாருக்கும் நண்பனாயாகியதா, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா, என் உள்ளமே ஆகா, என் தேவனே ஆகா, என்னாலும் புகழ்ந்திடுமே, என் உள்ளமே ஆகா, என் தேவனே ஆகா, என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் என் வாழ்விலே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே வற்றாது, என் பாத்திரம் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம்
தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே நான் எந்த புலம்பலுக்கு துதி உடை போட்டிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, துதி உடை போட்டிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி இறந்துட்டாரு. அவருடைய மனைவி இப்போ தீர்க்கதரிசி வாங்கின கடன்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. அந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி வராரு. இப்போ எலிசா தீர்க்கதரிசிட்ட கேட்காங்க, என் கணவன் இறந்துட்டார், அவர் பெரிய கடவுளுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி, இப்போ கடனுக்கு என்ன செய்யணும்? இப்போ சொல்லுங்கள், ஒருத்தருக்கு கடன் அடைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? பணம் கொடுக்கணும். ஆனால் இவர் என்ன கொடுக்காரு? என்ன கொடுக்காரு? என்ன கொடுக்காரு? ஆயில். ஹல்லேலூயா. பணம் வேணுமா ஆயில் வேணுமா? சொல்லுங்க. நியாயப்படி என்னதான் கொடுக்கணும்? நம்ம என்னதான் கேட்போம்? என்ன எதிர்பார்த்துருப்பா? எனக்கு இப்போ ஏதாவது பணத்தை கொடுத்து என் கடனை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பா. நான் ஆண்டவர் அப்படி இல்லை, உன் பணத்தை காட்டில் ஒரு பெருசை நான் உனக்கு தரப்போறேன். ஆராதனையில் எதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சி வந்திருக்கிறார் அப்படின்னா, என் பாத்திரம் நிரம்புது அப்படின்னா ஏதோ நிரம்புது இல்லை. இங்கிருந்து ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தின் அந்த அபிஷேகத்தின் அந்த ஆற்றல் என்ன செஞ்சு ஊற்றிக்கிட்டே இருக்கு. அபிஷேகத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பணம் இப்போ இந்த நேரத்தில் டக்குன்னு கடந்து போயிடும். ஆனால் அந்த அபிஷேகம் இருக்கும்போது அது நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு பலனை தரும். ஹல்லேலூயா. அதனால தான் அபிஷேகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சமத்துக்கு வரும்போது எவ்வளோ தேவைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே எப்படி அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். இங்கிருந்து வரும்போது தேவையை முன்னாடி வச்சு, அது எனக்கு தேவை, இவ்வளவு தேவை, இந்த வாரம் எனக்கு அப்படி இருக்கு, இவ்வளோ இருக்கு அப்படின்னு அதே பார்த்து அதை நினைச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த ஆராதனைக்கு வரும்போது நம்ம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும். என்னைக்கு இந்த ஆட்டிடியூட், என்னைக்கு அந்த சிந்தனை மாறுகிறதோ அன்னைக்கு நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவாரு. அல்லேலூயா. இங்கே வரும்போது என்ன நடக்கும், எனக்கு என்ன ஆண்டவர் தருவார், இன்னும் எனக்கு தரலையே அப்படின்னா நீங்கள் இன்னும் சாதாரண விசுவாசியாக கடந்து போயிருவீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலை மாற்றுவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் போதுமானது. இன்டு த ஹார்ட், ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு சிந்தையோடு கூட, முழு ஆவியோடு கூட நீங்க ஆராதித்து பாருங்கள். தேவ மகிமை உங்களை நிரப்பும். உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. எது வற்றினாலும் வற்றாட்டாலும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்று ஒரு நாள் வற்றக்கூடாது. அந்த அபிஷேக ஊற்று எனக்குள்ள வற்றவே கூடாது. எப்போ ஊற்று வற்றுதோ அப்போ ஆசீர்வாதம் வற்றிடும். ஏதேன் தோட்டத்தில் அந்த நதி பாயும் பொழுது அங்கே பொன் விளைகிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற நதி பாயும் பொழுது உங்க வாழ்க்கையில இயற்கையை பார்ப்பட்ட நன்மைகளை கத்த தருவாரு. இன்னைக்கு இந்த தொடுதலை நீங்க உணரணும். நானும் நீங்களும் தேவ சமூகத்திற்கு வரும்போது ஆவியானுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது அவர் உங்களுக்குள் இருந்து செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். எல்லாரும் கண்ணை மூடி தேவ சமூகத்தில் உங்க தேவைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் கிரியை செய்வார். அற்ப காரியமா நீங்க இப்போ நீங்க நின்னுகிட்டு இப்போ நீங்க புலம்பிக்கிட்டு இருக்க காரியம் அவருக்கு அற்ப காரியம். அவர் ஊதி போட்டுருவாரு. ஆனா அதுக்கு மேல ஒரு தேவை நமக்கு தேவனுடைய அபிஷேகம்.
எப்போ அந்த இடத்துக்கு நம்ம நகர்கிறோமோ அப்போனா நமக்கு தெரியும், சே இத்தனை நாள் இதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நம்ம செய்ய வேண்டியது செய்யலையே. இன்னைக்கு நான் சொல்ற தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அதுதான் தேவனுடைய பாதத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம். ஓ நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. இங்க இருந்து ஓ எனக்குள்ளே அது வற்றாது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து என் பாத்திரம் வழிகின்றது, வழிந்து எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே அது வற்றாது. அபிஷேக நதி நானே, அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன், அபிஷேக நதி, நான் தான் நதி, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நான் போகும் நதி பாயும் இடமெல்லாம், நதி பாயும், நான் போகும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள் ஜீவ ஊற்று வற்றாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில வெறுமை வரும் பொழுது, ஏன் வெறுமை வருது, ஏன் ட்ரையா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, உள்ள அந்த ஜீவ ஊற்று இல்லை, நம்மளே தூர்த்து போடுறோம். இது அமலேக்கியர்கள் தூர்த்து போட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், அமலேக்கியர் யார்? கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நிற்பவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள். அந்த ஊற்றை மூடி மூடி போடுறோம். நம்முடைய சுய இஷ்டம். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்மளே நம்ம தூர்த்து போட்டு, ஏன் என் வாழ்க்கையில இன்னும் ஒன்றும் நடக்கலையே, நான் எதிர்பார்த்து நடக்கலையே, மாம்சத்தின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது நதி பாயாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எவ்வளோ காரியங்களை வச்சிருக்கீங்க, ஆனா அது என் வாழ்க்கையில அனுபவமா மாற மாட்டீங்க. என் வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை நீங்க வச்சிருக்கீங்க, எனக்கு புரியுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு புரியுது? எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அது தெரியும், எனக்கு அது புரியும், நான் அதை உணர்றேன், ஆனால் என் வாழ்க்கையில் அதை என்னை ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே, என் கைக்கு வர மாட்டீங்க. எப்போ கைக்கு வரும் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஊற்றை நீங்க பாய விடும் பொழுதுதான். உங்களுக்குள்ள இருக்கிற நதி பாயணும், ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த பாய்ஞ்சு போகணும், அவர் தான் சப்ளை கொடுக்கணும். அந்த சப்ளை என்னைக்கு கரெக்டாக இருக்கோ அப்போதான் ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள வந்து பாய்ந்து ஓடும். அந்த உறவு கரெக்டாக இருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில நன்மைகள் புரண்டு ஓடும். ஒருவேளை குறைவா இருந்தாலும் கர்த்தர் நடத்துகிறத பாதையை நினைச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஊற்றை நான் பார்க்கணும், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்குள்ள வச்சிருக்க அபிஷேகத்தை நான் பார்க்கணும், ஆண்டவரே
என்னுடைய சுயத்தினால் அந்த மாம்சத்தினால் அந்த ஊற்றை நான் மூடி போடுறேன் ஆண்டவரே. இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஒருவேளை அந்த மூடி போட்டிருக்கலாம். எந்தெந்த காரியங்கள்ல நம்ம மூடி போட்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள்ல கர்த்தர் இப்பொழுது ஒரு விடுதலை கத்த தராரு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்யறாரு. ஏசேக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம், சித்தனாலே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ரெகோபோத்தை கத்த நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஒருவேளை சத்துருக்கள் உங்க ஊற்ற உங்க ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியான இன்று ஆண்டவர் உங்களுக்காக ஊற்றை திறக்கிறார். ஒரு ஊற்றை கத்த திறக்க தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்களுக்காக ஒரு ஊற்றை கத்த திறக்கிறார். ஒரு ஊற்றை கத்த திறக்கிறார். இதுவரை தடைபட்டு இருக்கிற அந்த காரியங்கள்ல ஊற்று புரண்டு ஓடுகிறது. அது நதியாக பாய்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு அந்த ஊற்றை கத்தர் எடுக்க விரும்புகிறார். தூர்த்து போட்டவைகளை கத்தர் இப்பொழுது சரி செய்ய விரும்புகிறார். நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் அவர் ஆச்சரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுது உனக்காக அந்த ஊற்றை இப்பொழுது திறக்கிறார். ஊற்று 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 ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் ஊற்று. வாயை தர, ஞானத்தின் ஊற்று. வாயை தர, வாயை திறந்ததான் ஞானம் வெளிப்படும். நல்ல வாயை திறந்து விட்டுக்கொடு. இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தினால அந்த ஊற்று இப்பொழுது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சிலருக்கு இந்த அபிஷேக நதி இன்னைக்கு தேவை. அபிஷேக நதி தேவை. அபிஷேக நதி தேவை. பாய விடு. உன் ஊற்றுகள் பாய்வதாக, உன் ஊற்றுகள் பாய்வதாக. உன் ஊற்றை கர்த்தர் பாய வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைஞ்சு ஊற்று இப்பொழுது ரிலீஸ் பண்றோம். எல்லாம் சத்ரு மூடிப்பட்ட ஊற்றுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. சத்ருவே, என் பிள்ளைகளை மூடி வைத்திருக்கிற ஊற்றை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம். நம்ம சுய பலத்துல நிக்க முடியாது. உங்க சுய பலத்துல சாதிக்க முடியாது. உங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருந்து பயங்கரமான பராக்கிரமசாலியா வெளிப்படுவார். எரேமியா சொல்றார், கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா எனக்குள் இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. இப்போ நீங்க சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு சாதாரண ஒரு காரியம். ஆண்டவருடைய அன்பை நினைச்சு, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் தான் வேணும். அவர் மார்பில் நம்ம சாயணும், அவ்வளவுதான். அந்த மார்பில் சாஞ்சாலே நமக்கு ஒரு சுகம்தான். இந்த உலகத்துல எங்கேயும் நமக்கு சுகமே கிடைக்காது. யாருடைய அன்பு நம்மளை திருப்திப்படுத்த. நீங்க அவங்க திருப்திப்படுத்துவாங்க, இவங்க நோ 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 நோ. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம தேடி திரிஞ்சாலும் கிடைக்காது. ஆனா ஒரு அன்பு இருக்கு. அவர் அன்பு விவரிக்கவே முடியாது. அந்த அன்புக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அன்பை நம்ம வாழ்க்கையில உயர்த்தும். அந்த அன்பு நம்மளை புரிஞ்சுக்கொள்ளும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மார்பில் சாய்ந்தான் சுகமே, தோளில் கிடந்தான் ஜெயமே. ரொம்ப எளிமையா இருக்கு. மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தான் ஜெயமே. கைகள் எண்ணில் பட்டால், கைகள் எண்ணில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. கைகள் எண்ணில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. மார்பில் சாய்ந்தால் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெயம். ரொம்ப ரொம்ப எளிமையா ஆண்டவர் மார்பில் கிடந்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். தேவ சமூகத்தில் அப்படியே அமர்ந்து, ஆண்டவரே உங்க மார்பில் நான் சாஞ்சிருக்கேன்ப்பா. இந்த உலகத்தில் நான் யாரை நம்பி நான் வந்தனோ அவங்க என் வாழ்க்கையில சாய முடியும்னு நினைச்சேன், சாய முடியல. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் என்று நினைத்தீர்கள், ஆனால் அது உங்களுக்கு இளைப்பாறுதல் தரவில்லை. தேவ சமூகம் தான் நமக்கு மார்பு. தேவ சமூகத்தில்
ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தோள்ல நான் கிடந்தாதான்ப்பா ஜெயம். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் தோள்ல நம்ம இருக்கணும். வேற யார் தோல்லையே நம்ம இருந்து நம்ம சாதிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா சாதிக்கவே முடியாது. மனுஷன் தோல்ல இருந்தீங்கன்னா மனுஷன் இறக்கி விட்டுருவான். நான் அவர் தோல்ல இருந்து அவர் கீழே இறக்கவே விட மாட்டாரு. கரங்களை உயர்த்த முடிஞ்ச கரங்களை உயர்த்தி, மார்பில் சாய்ந்தான் சுகமே, தோளில் கிடந்தான் ஜெயமே. மார்பில் சுகமே, தோளில் கிடந்தால் ஜெய். கைகள் எண்ணில் கோர்த்தால், கைகள் எண்ணில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. கைகள் எண்ணில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. மார்பில் சாய்ந்தான் சுகமே, தோளில் கிடந்தான் ஜெயமே. சொல்லுங்க, மார்பில் சாய்ந்தான் சுகமே, தோளில் மானானது மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். அன்பிலே மூழ்கனுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. சொல்லுங்க, மானானது மானானது க்ளோரி நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். அன்பிலே மூழ்கனுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. மார்பில் சாய்ந்தான் சுகமே, தோளில் கிடந்தான் ஜெயமே. மார்பில் சாய்ந்தான் சுகமே, தோளில் மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீர். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எதுக்கு தெரியுமா நம்ம பரிசுத்தமா வாழ்றோம்? எதுக்கு தெரியுமா நம்ம பரிசுத்தமா வாழ்றோம்? மணவாளன் வருகிறார், கற்புள்ள மணவாட்டியை தான் அவர் சேர்த்துக்கிடுவார். உலகத்திலே பாருங்க, ஒரு அலைன்ஸ் பார்க்கும்போது என்ன பார்க்காங்க? விசாரிக்காங்க, எப்படி அந்த பொண்ணு, எதுக்கு விசாரிக்காங்க? மணவாளன் மணவட்டியை எதிர்பார்க்கும் போது கற்புள்ள மணவட்டியை தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த உலகத்திலே அப்படி இருக்கும்போது உங்களை என்னை படைச்சவர், தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தவர். நல்லா புரிஞ்சுக்கணும், மணவாளன் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார், எந்த நேரமும் வருவார். நமக்குள்ள ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருக்கணும். மணவாளனுக்காக தான் நான் பரிசுத்தமா இருக்கேன். இந்த உடல் உள்ளம் எல்லாம் அவருக்கு தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உடல் உள்ளம் எல்லாம் உங்க தான். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. சொல்ல முடியுமா எதுக்காக? இந்த உடலோக சக்கச்சல பரா அன்பர் உமக்காகத்தானே ஐயா.
நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன், இந்த உடலும் இந்த உடலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் மன நிறைவோடு உமக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன், இந்த உடலும் இந்த உடலும் இந்த வார்த்தை அடி ஆழத்திலிருந்து நமக்கு வந்தது அப்படின்னா, எதுக்கெல்லாமோ நம்ம அடி ஆழத்திலிருந்து பேசுறோம். எப்ப நான் உண்மையாத்தான் சொல்றேன், நான் உண்மையாதான் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உண்மையாதான் இதை நான் பேசினேன். அந்த உண்மைலாம் அந்த உலகத்துல மறைஞ்சு போயிடும். இந்த ஆராதனையில் நான் உண்மையா ஆண்டவர் சமூகத்துல இந்த உடலும் உள்ளமும் உமக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் நாளைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இன்று அவர் செய்வார். இன்று உங்களுக்காக ஒரு பெருங்காற்றை ஆண்டவர் அனுப்புவார். இன்று உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை வைத்து கடைசியா, ஆண்டவரே இந்த உடலும் அன்பர் உமக்காக, இந்த உடலும் நீங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய ப்ரொடெக்ஷன்ஸ், அவருடைய பிரசன்னத்தின் பாதுகாப்பு, அந்த மகிமையின் நிறைவு உங்களை சுற்றி இருக்கும். தேவ பிள்ளையே, நீ அலட்டு, என்ன நீ அலட்டிக்கிட்டே இரு, என்ன நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இரு. நீ உலகத்துல கேட்காத, ராகேலே யாக்கோபு உனக்கு காரியங்களை, உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியாதப்பா, நானே உன்னை நினைக்கிற தெய்வம். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினா, இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நினைத்தருளும்னா அவரை அலட்டிக்கிட்டே இருங்க, அவரை அலட்டுங்க. நீங்க போய் மனுஷன் போய் அதை இதுன்னு சொல்லாதங்க. தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் அலட்டுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்க செய்யுங்க. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவர் அலட்டுங்க, ஆண்டவர் அலட்டிக்கிட்டே இருங்க. இதுல ஒரு அற்புதம் எனக்கு செய்யணும், என் பிள்ளைக்கு இதுல அற்புதம் நடக்கணும், ஆண்டவர் கணவருக்கு இதுல ஒரு அதிசயம் நடக்கணும். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கிரியை நடப்பிப்பாரு, கிரியை நடப்பிப்பாரு. அநீதி உள்ள நியாயாதிபதியே, அவர் அலட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது, நியாயம் செய்யும் பொழுது, கர்த்தர் தம்முடைய உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ள நியாயாதிபதி. அவர் தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளவே மாட்டாரு.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தில் இந்த வாரம் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் நமக்கு சுற்றிலும் இருக்கலாம். இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே இதில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே காண ஒரு கல்யாணத்தில் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி குறைவுகளை நிறைவாக்குனீங்களே, என் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே குறைவோடு கூட தான் இருக்கேன். என் குடும்பத்தில் இந்த குறைவு இருக்கிறது ஆண்டவரே, என் பிசினஸ்ல இந்த குறைவு இருக்கிறது. தகப்பனே நீர் மகிமையில் நிறைவாக்குவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. மகிமையில நிறைவாக்குவா, திருப்தியாக்கி நடத்துவா, திருப்தியாக்கி நடத்துவா. இந்த வாரம் திருப்தியாக்கி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய சபையை திருப்தியாக்குவா, நம்முடைய ஊழியத்தை திருப்தியாக்குவார், உங்க பொருளாதாரத்தை கத்த திருப்தியாக்குவார். ஒருவேளை குறைவுல இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களை மல்டிப்ளிகேஷன் பண்ண வைப்பாரு. பல மடங்கு நீங்க அதை பாப்பீங்க. எத்தனை பேர் பாப்பன்னு விசுவாசிக்கிறீங்க? பாப்பன்னு விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் இந்த வாரம் பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஓ திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா. நான் 2 நிமிஷம் எடுக்க போறேன். இந்த பாட்டை என்னமோ திருப்தியாக்கி நடத்துவார், என்னமோ ஃபார்மாலிட்டிஸ் பண்ணீங்க, ஃபார்மாலிட்டிஸாக போயிடும். இந்த வாரம் ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். நீங்கள் ஆண்டவர் என் உள்ளம் உடல் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். என் பிள்ளை என்கிட்ட சரண்டர் ஆகிட்டா, என் பிள்ளைக்கு நான் தானப்பா, என் பிள்ளைக்கு என்ன விட்டா இந்த உலகத்தில். ஆமென். அவர்கிட்ட கரெக்டாக சரண்டர் ஆகிட்டா அவள் கரெக்டாக வந்துடும், சப்ளை வந்துடும். அப்போ இப்போ திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஓ திருப்தியாக்கி நடத்திடு. நல்ல கையை தட்டி சந்தோஷமா மீதம் எடுக்க வைப்பா. பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி 5 அப்பங்களை பெருக செய்வார், 1000 பெருக செய்வார். ஓ 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி பொன்னோடும் பொருளோடும் புறப்பட. நல்ல விசுவாசமா பொண்ணு பொருள் வருது. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம். ஓ கோடி நன்றி சொல்லுவோம், கோடி நீடிய ஆயுள் தந்து. கடைசியா பாடி நீடிய ஆயுள் தந்து. நல்ல சொல்லுங்க, நிறைவோடு நல்லா சொல்லுங்க. ஓ நீடி தீர்க்காயில தந்து நிறைவோடு நடத்திடு. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வா. ஒரு முதிர் வயதானாலும் பசுமையாய். நல்ல வெற்றியை கொண்டாடுங்க. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி திருப்தியாக்கி நடத்திடுவார். மீதம் எடுக்க வைப்பார்.
கடைசியா சொல்லுங்க, திருப்தியாக்கி. திருப்தி என்னை நடத்துவார், என்னை நடத்துவார், திருப்தியாக்கி நடத்துவார். சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா. தகப்பனே, நீ திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஆண்டவரே, நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் உடைய திருப்தினால எங்களை நடத்துங்க. திருப்தினால் எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. இந்த உலகத்தினால் எங்களை திருப்தி ஆகக்கூடாது. சிற்றின்பம் எங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்கள் பேரின்பத்தினால் எங்களை திருப்தி ஆக்கிருங்க. அது எங்கள் வாழ்க்கையில் போதுமானது ஐயா. கரங்களை உயர்த்தி ஒரே நிமிடம் சொல்லிடுங்க, ஒரு செகண்ட் சொல்லிடுங்க. ஆண்டவரே, எங்களை தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை தருகிறோம். ஜீவ பலியா இதை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான பலியாய் நாங்கள் தருகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நிர்மயப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.